தணிக்கையில் ஏ சான்றிதழ் பெறும் படங்கள் குறித்து தணிக்கை குழுவினர் விளக்கம் வேண்டும் என மெட்ரோ இயக்குனர் ஆனந்தகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். பாபி சிம்ஹா, சுரேஷ் நடிப்பில் உருவாகியிருக்கும் மெட்ரோ ஏ சான்றிதழுடன் வருகின்ற 24ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் தணிக்கையில் மெட்ரோ படம் பட்ட பாடை சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இயக்குனர் ஆனந்தகிருஷ்ணன் விளக்கியிருந்தார். மெட்ரோ நகரங்களில் நடக்கும் செயின் பறிப்பு, கொள்ளை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட படம் என்பதால் படத்திற்கு மெட்ரோ என்று பெயர் வைத்தோம். இப்படி ஒரு தலைப்பு வைக்கும் போதே இதற்கு தணிக்கையில் யூ சான்றிதழ் கிடைக்காது என்று தெரியும். ஆனால் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்க மறுப்பார்கள் என்பது நாங்கள் எதிர்பாராத ஒன்று. மறு தணிக்கையில் இந்த படத்திற்கு ஏ சான்றிதழ் கொடுத்தனர். நான் யூஏ சான்றிதழ் கேட்டபோது படத்தை நிறைய காட்சிகளை வெட்ட வேண்டி வரும் என்று கூறினார்கள். நான் இதுவே போதும் என்று வந்துவிட்டேன். ஏனெனில் இப்படத்தின் மறு தணிக்கைக்காக நான் 50 நாட்கள் காத்திருந்தேன். அந்த 50 நாட்களும் நான் எப்படி இருந்தேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். சமீப காலமாக தணிக்கை குழு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. இதற்கு சாட்சியாக உத்தா பஞ்சாப், மெட்ரோ என்று சொல்லிக்கொண்டே போகலாம். உத்தா பஞ்சாப் விவகாரத்தில் பழைய கால பாட்டி மாதிரி இல்லாமல் காலத்திற்கு ஏற்றவாறு தணிக்கை குழு செயல்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தணிக்கையில் ஏ சான்றிதழ் பெறும் படங்கள் குறித்து தணிக்கை குழுவினர் கண்டிப்பாக விளக்கம் தர வேண்டும் என்று மெட்ரோ பட இயக்குனர் ஆனந்தகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.